ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மேல் மருவத்தூர் போயிட்டுருக்கோம். மலையூரம் மருவத்தூரா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். அவலூர்பேட்டை போகிறோம், அவ்வளோதான். அவலூர்பேட்டை எதுக்கு? டேய், வேட்டவலை இங்க இருக்குடா, அவலூர்பேட்டை அங்க இருக்குடா, மேல்மலை அவலூர்பேட்டைக்கு பின்னாடி இருக்குடா. இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, மூட்டு நீ வேட்டவலை தான்டா கூட்டு போறீங்க. வேலைக்கு போன மாதிரி தானே. நான் தப்பாக்குதுண்ணா, ஒழுங்கா வேட்டவலை கூட்டா வந்து அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. இங்க ஒரு இது வந்து இன்னும் சொல்லி அவேர்னஸ்க்காக சொல்றேன். இது ஒரு டேஞ்சரஸ் ஒரு ரோடு. இது ரீசன்ட் டேஸ்ல வந்து இங்க செம்ம ஆக்சிடென்ட் ஆயிட்டு இங்க அடிச்ச வண்டி வந்து அந்த அந்த ஒரு கில்ல இங்க கலந்து விழுந்திருந்தது பைக், 2 வீலர். அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் 2 பேர். அப்போ வந்து இங்க பேரிகேட் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த பேரிகேட்ல தான் மோட்டர் இருந்தா நீ ஃபாஸ்ட் இந்த வேலை வந்துருந்தேன். இந்த பேரிகேட் குடுக்க திடீர்னு வந்துச்சு, முட்டர் எடுத்துன்னு போய் காரை. அப்பெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ரோட்ல டிராவல் பண்ற அளவுக்கு இல்ல, நம்ம இப்போ இந்த வழியில ரெகுலரா வரவங்களுக்கு திடீர்னு நாங்க பேரிகேட் வச்சு. ஆமா, அதேதான். நேத்து மதியம் வரேன்டா, அங்க பேரிகேட் இல்ல. ஒரு மதியம் 12:30க்கெல்லாம் 2:30 மணிக்கு நம்ம நியூஸ் சொல்றாங்க. உண்மையாலுமே இப்ப எங்கடா போறோம்? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. நான் காலையில போன் பண்றேன்டா உங்களுக்கு. மச்சான் இந்த மாதிரி வேட்டவலம் போறோம், ஒர்க்குக்கு வரியாடான்னு. மச்சான் எங்கேயும் போயிட்டு இல்ல, நானும் வேட்டவலம் தான் போறேன், இரு வா வான்ட்டான். சரி நண்பன் வரானேன்ட்டு காலையில இவன் பேச்சு கேட்டு சரி காலையில ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணாம இருந்தாதான் இப்ப நான் பங்கமாயிருப்பேன். ஒர்க் பண்ணிட்டேன். திரும்ப போன் பண்றேன், மச்சான் எங்கடா இருக்க மச்சான், வேட்டவலம் தான் போறோம், கடையாண்ட வந்துடுறேன்னா. கடையாண்ட வந்து கார்ல உட்காந்து கதை கொடுத்துட்டானே. மேல்மருவத்தூர் போறோம், பாண்டிச்சேரி போறோம், 4 பேர் அடிக்கிறோம். நம்ம 40 வாட்டி ஒண்ணுக்கு போயிடும், வந்துடுறோம். பேசாம வண்டி பாண்டிச்சேரி விட்டுட்டா. பேசாம விட்டுறலாம், நாளைக்கு லீவ் தான், காசு இல்லை. ஆனா விட்டுட்டு ஒருத்தன் பாண்டிச்சேரிக்கு போனான்டா. 15 minutes later vlog எடுக்கிறோம், டாடா கேபிள் எடுத்துட்டு வரல, vlog எடுக்கிறோம், சார்ஜ் இல்ல, சார்ஜ் இல்ல, கேபிள் கிடையாது இதுல கார்ல. 11 மணி நீங்க பண்ணுவீங்க, எனக்கு புரியல. எனக்கு 11 மணி பிளான் போய் நிக்கிறோம். 12:30 மணி வரீங்க. 11:45 வந்து உட்காந்து கார்ல. ரெஸ்பான்சிபிள் கைஸ். எதிர்பார்க்கறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எது எங்க மூணு பின்னாடி காமிக்க 12:30 மணிக்கு கால் பண்ணிட்டு எங்கடா இருன்னு கேக்குறீங்க. கோகுலம் வந்து பேசக்கூடாது, சைலண்டா வந்து அப்படிங்களா? சரி பேசு பேசு. இவனா ஒரு ஸ்டேஜ் டயர்ட் ஆகும். 12:30 மணிக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க, 12:30 மணிக்கெல்லாம் வர சொல்றேன். கைஸ் இவனுக்கு லேட்டா வந்துட்டா. 10 நிமிஷம் வந்துட்டு கால் பண்ணி எங்கடா இருக்கிறேன் லேட்டா வந்துட்டு என்ன குறை சொல்றானு பாத்தீங்களா? நல்லது காலமே இல்ல கைஸ். பரோட்டா ஆரம்பிச்சிட்டேன். நாளை என்று அதுல அதிகாரம் வச்சானுங்க மம்மிதா. அது வரைக்கும் டீசென்டா தான். அத பாட்டு பாடினாலா? படிச்சாடா, பாடல. இப்ப தெரிஞ்சா நான் ஏன் சார்ஜ் எடுத்து இப்ப தெரிஞ்சா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? கேதா போங்க போய் டேட்டா கேபிள், சார்ஜர் கேபிள் எடுத்துறோம். நல்லா இருக்கேடா, இது நேரமாச்சு இந்த புள்ளி உள்ளே இருந்திருக்கும்டா. நான் ஜம்மு என்ன இப்படி ஸ்கேம் பண்றான்டா. என்கிட்ட ஒர்க்குக்கு போலாம் வாடான்னு கூப்பிட்டு இப்படி கூப்பிட்டு போறான்டா, பைத்துக்காரன்டா அவன். இன்னும் நேர்களுக்கு சொல்றீங்களா? நான் நேர்களுக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க நண்பன் வா மச்சான் வேலை செய்யறதெல்லாம் கேட்பான், அவன் நம்பாதீங்க. அவனும் வேலை செய்ய மாட்டான், நம்மளே செய்ய விட மாட்டான். சரி ஓகே கைஸ், உண்மையாலுமே வேலைக்கு போக வேண்டிய நீ உஷார் பண்ணி கோயிலுக்கு கூட்டின்னு வந்துட்டானுங்க. குடிக்க போயிருந்தா தான் தப்பு, கோயிலுக்கு போனா தப்பு இல்லை. நானே கோயிலுக்கு போய் குடிச்சா அது தப்பு. கோயிலுக்கு போறப்ப குடிச்சுட்டு போக கூடாதுடா, பெரிய அபத்தம். கோயிலுக்கு போயிட்டு அது வேணா குடிக்கலாம், அது உசிதமாக அப்படி குடிக்க போறேன். நான் என்ன குடிக்கலாம்? ஏய் கொஞ்சம் ஆம்ஸ் போட்டு இருக்கான்னு பாத்துக்கங்க. ஜிம்முக்கு போய் What is this? எலி. Really? சுண்டலி. முன்னாடி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் கிலோ கேணி நானே குறைச்சிக்கிட்டேன். நல்லா பண்ற, ஆனா 10 நாள் வர மாட்டேங்கிற. நோ, நான் சுகர் கட் பண்ணிட்டேன், ஹேர் கட் பண்ணிட்டேன், தாடியை கட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். நோ நெகட்டிவிட்டி. நானும் நெகட்டிவ் சொல்றேன், எல்லாத்தையும் கட் பண்ண சொல்றேன். நெகட்டிவிட்டி கட் பண்ணணும். இப்போ பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம நெகட்டிவா இருந்தா எங்க இருக்க போறோம்? ஒரே இடத்துலயே உட்காந்து இருக்கணும். இல்லையே, வேற இடத்துல போய் தானே. இப்போ வேற நெகட்டிவிட்டியா இருந்தா, நேத்து ஒரு நாள் உன்னை வா மச்சான் எதுக்கு கூப்பிட்டா, கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலாம் வாடான்னு கூப்பிட்டா, வந்தியா? இதை மச்சான் முடியல மச்சான், நெகட்டிவிட்டி, ஃபுல் நெகட்டிவிட்டி. அதெல்லாம் நெகட்டிவிட்டி. அப்பதான் உன்னை கட் பண்ணி விட்டு ஓட்டுனேன் நான் வீட்டுக்கு. தூக்கம் வருதுங்க, தூக்கம் வருது டைம்ல வா மச்சான்
அது ஏய் வெயில் வரலாம் கூட பரவாயில்ல. நான் அப்பயே சொல்றேன்டா இவன்ட்ட, டேய் வெளில போலாம்டா அப்படின்னா, ஓ ஓகே மச்சான் வா மச்சான் வீட்டுக்கு வா மச்சான். வீட்டுக்கு போறது படு மச்சான்றான். இவனால நம்பி எங்கன்னா வெளில போக முடியுமா? கிரிக்கெட் பேட் எடுத்து வந்தாரு அங்க போய் அங்க போய் விளையாடலாம் cricket. இந்த படம் மாதிரி பேட் குத்துறதுல அப்புறம் நைட் ஃபுல்லா மச்சான் 32 ரன் தண்டை அடிச்சிருக்கோம். பார்த்து போடுறான். வியூ பாருங்க எப்படி இதுன்னு. வாவ். இல்ல 10 இல்ல 8 வருஷம் ஹார்ன் அடிச்சு. சரி நான் பாய்னா நல்ல மனுஷன்டா, தெரியாதவங்க கூட பாய் சொல்றேன்.